அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும் 2025 பட்ஜெட்டில் பயனடையும் 7 பங்குகள் பற்றியும் NLCயின் காலாண்டு முடிவுகள் பற்றியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றியும் பார்ப்போம். பிப்ரவரி 4ஆம் தேதியான இன்று கனடா மற்றும் மெக்சிகோவிற்கான திட்டமிடப்பட்ட வரி விதிப்பை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கணிக்க முடியாத நிலைப்பாடு உலகளாவிய சந்தைகளை விளிம்பில் வைத்திருப்பதால் பிப்ரவரி 7ஆம் தேதி RBIயின் கொள்கை முடிவில் சந்தை வல்லுநர்கள் இப்போது கவனம் செலுத்துகின்றனர். எவ்வாறாயினும் முடிவில் சென்செக்ஸ் 1397 புள்ளிகள் உயர்ந்து 78,583ஆகவும் நிப்டி 378 புள்ளிகள் உயர்ந்து 23,739ஆகவும் இருந்தது. 2,426 பங்குகள் உயர்ந்தும் 1,349 பங்குகள் சரிந்தும் 144 பங்குகள் மாறாமல் இருந்தன. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி மற்றும் 13 துறை சார்ந்த குறியீடுகளில் 12 துறை சார்ந்த குறியீடுகள் பாசிட்டிவாகவே முடிந்தன. யூனியன் பட்ஜெட்டில் பயனடையும் பங்குகள் பற்றி பார்ப்போம். 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நம் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது ஆட்சியின் கீழ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜனவரி 31 சனிக்கிழமை வெளியிட்டார். இது அவர் வெளியிடும் 8வது பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட்டில் வரி விதிப்பு, நிதித்துறை, மின்துறை, சுரங்கம் மற்றும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் ஆகியவற்றுடன் இந்த பட்ஜெட்டில் மாற்றும் சீர்திருத்தங்களுக்கான 6 முக்கிய பகுதிகளில் ஒன்றான நகர்ப்புற வளர்ச்சியை நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். நகரங்களை வளர்ச்சி மையங்களாக மாற்றுவதற்கும் ஆக்கப்பூர்வமான மறு வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கும் நீர் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பத்திரங்கள், வங்கிக் கடன்கள் அல்லது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து குறைந்தது 50% நிதியுடனும் வங்கி திட்டங்களின் செலவில் 25% வரை இந்த நிதி ஈடு செய்யும். இந்த திட்டத்திற்கு 2025-26 நிதியாண்டில் 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஃபண்டில் இருந்து கிடைக்கும் ஆதரவுடன் ஒவ்வொரு மாநில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்ட்ரியும் 3 ஆண்டு பைப்லைன் ப்ராஜெக்டை தயாரிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படும் என்றார். இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் சில பங்குகள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஹட்கோ, அதாவது ஹவுசிங் அண்ட் ஊர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் மலிவு விலையில் வீட்டு திட்டங்களுக்கு நிதியளிக்கும் ஒரு அரசு நிறுவனமாகும். இந்தியாவில் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதையடுத்து ஹட்கோ பங்கின் விலை 52 வார அதிகபட்ச விலையான 353 40% மேல் சரிந்து இந்த பதிவின் போது 203 இருந்தது. இரண்டாவதாக கேன்ஃபின் ஹோம்ஸ், கனரா வங்கியின் ஒரு துணை நிறுவனமான ஹான்ஃபின் ஹோம்ஸ் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையுடன் மலிவு விலையில் வீட்டு கடன்களை வழங்குகிறது. கேன்ஃபின் ஹோம்ஸ் பங்கின் விலை 52 வார உச்ச விலையான 951 29% மேல் குறைந்து 658 இருந்தது. மூன்றாவதாக ஆவாஸ் பைனான்சியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களை மையமாக கொண்டு, அதாவது 2ஆம் தர நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் மலிவு விலையில் வீட்டு கடன்களை வழங்குகிறது. தற்போது ஆவாஸ் பைனான்சியர்ஸ் பங்கின் விலையானது 52 வார அதிகபட்ச விலையான 1978 11% மேல் குறைந்து 1720 இருந்தது. நான்காவதாக GIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனின் ஆதரவுடன் சில்லறை மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக் கடன்கள் மற்றும் சொத்துக்கு எதிரான கடன் சேவைகளை வழங்குகிறது. இதையடுத்து GIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்கின் விலை
52 வார அதிகபட்ச விலையான 292 தோராயமாக 32% குறைந்து 183 இருந்தது. ஐந்தாவதாக LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இது LICயின் துணை நிறுவனமாகும். இது பரந்த அளவிலான தயாரிப்புகள் மற்றும் விரிவான வரம்புடன் வீட்டு கடன்களில் நம்பிக்கையான பெயர் பெற்றது. LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்கானது 52 வார உயரிய விலையான 826 30% குறைந்து 568 இருந்தது. ஆறாவதாக பார்க்க இருக்கும் நிறுவனம் PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் பஞ்சாப் நேஷனல் வங்கியால் ஊக்குவிக்கப்பட்ட வலுவான நகர்ப்புற மற்றும் இரண்டாம் தர நகர்ப்புற இருப்புடன் வீட்டுக்கடன் மற்றும் கட்டுமான நிதியை வழங்குகிறது. தற்போது PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்கின் விலை 880 இருந்தது. இது 52 வார அதிகபட்ச விலையான 1202 தோராயமாக 24% குறைவாகும். இறுதியாக ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனம் பொருளாதார ரீதியான நலிந்த பிரிவினருக்கு மலிவு விலையில் வீட்டுக்கடன் வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றது. நிதி உள்ளடக்கம் மற்றும் வீட்டு உரிமையை மேம்படுத்துகிறது. இதையடுத்து ஆதார் ஹவுசிங் பங்கின் விலை 52 வார உயரிய விலையான 516 23% மேல் குறைந்து 390 இருந்தது. 2025 பட்ஜெட்டில் பயனடையும் பங்குகள் பற்றி ட்ரேட் பிரைன்ஸின் ஆய்வுகளின் படியான ஹட்கோ, கேன்ஃபின் ஹோம்ஸ், ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ், LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், PNB ஃபைனான்ஸ் மற்றும் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள் விலை சரிந்து குறைந்த விலையில் இருந்தாலும் இந்த பங்குகளின் வேல்யூஷன் பார்த்து முதலீடு செய்யவும். NLC இந்தியா 2024-25 நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த வருவாய் ஆண்டுக்கு 39% அதிகரித்து 4411 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே 3வது காலாண்டில் 3164 கோடியாக இருந்தது. நிகர லாபம் முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் 250 கோடியாக இருந்த நிலையில் ஆண்டுக்கு 167.2% உயர்ந்து 668 கோடியாக அதிகரித்துள்ளது. மேலும் பொதுத்துறை நிறுவனமான NLC இந்தியா முதலீட்டாளர்களுக்கு 10 ரூபாய் முகமதிப்புள்ள ஒரு பங்குக்கு ₹1.50 டிவிடெண்ட் அறிவித்துள்ளது. இந்த டிவிடெண்ட் மார்ச் 4 முதலீட்டாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவித்துள்ளது. இதையடுத்து இன்று பங்கின் விலை 8% வரை உயர்ந்து இறுதியில் 277 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7810 வெள்ளி 1 கிராம் 106 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.